பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 53. மாலை அஸ்வின் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வரும்போது கோபி வீட்டில் அமர்ந்திருந்தான். என்ன ஆச்சு, இந்நேரம் இங்க இருக்காரு? ராத்திரி தானே வருவாரு என்று எண்ணிக்கொண்டே அவர் அருகில் சென்றான். மாமா, வேலைக்கு போகலையா? மெல்லிய குரலில் கேட்டான். இல்ல அச்சு, நான் வேலையை விட்டுட்டேன். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவன் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று புரியாமல் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். கோபி சென்று இருவருக்கும் தேநீர் தயாரிக்க ஆரம்பித்தான். தேநீரை எடுத்து கொண்டு வர அஸ்வினின் அறை கதவு திறந்திருந்தது. உள்ளே அவன் இல்லை. எங்கே என்று பார்க்க மொட்டை மாடியில் இருக்கிறான் என்று புரிந்து அங்கே சென்றான். அங்கே கைப்பிடி சுவரில் சாய்ந்த கண்களை மூடி அமர்ந்திருந்தான் அஸ்வின். அவன் அருகில் சென்று அமர்ந்த கோபி அவன் தோள் தொட்டு அழைத்தான். அச்சு, இந்தா டீ குடி. கண்களை திறந்தவன் எதுவும் பேசாமல் தன் கையில் தேநீரை வாங்கி கொண்டான். இருவரும் அமைதியாக குடித்து முடித்தனர். மாமா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல? என்ன பேசுகிற அச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. மீண்டும் அங்கே மௌனம் நிலவியது. அச்சு, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? உங்களை விட்டு போக சொல்கிறத தவிர வேற என்ன வேணும்னாலும் சொல்லுங்க மாமா. இப்படி சொன்னால் எப்படி அச்சு? அன்னைக்கு நான் உங்களை விட்டு போனாதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்ன்ற நிலைமை இருந்தப்போ நான் போயிருந்தேன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். எனக்கும் அதே மாதிரி தானே மாமா. அப்படி இல்லை அச்சு, அது சும்மா சித்தப்பா பார்த்த சம்பந்தம், அவ்வளவுதான். ஆனால் ஸ்ருதி அப்படியா? நீ அவளை விரும்புகிற? இருக்கட்டும் மாமா, எதுவாக இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. உங்களை விட்டு போனால் என் சந்தோஷமும் போயிடும் மாமா. கலங்கிய விழிகளோடு அவன் தலை கோதினான் கோபி. ஸ்ருதி நல்ல பொண்ணாச்சு. தெரியும் மாமா, அதனால தான் நான் சொல்லாமலேயே என் மனசை புரிஞ்சுக்கிட்டா. நம்மளை பற்றின உண்மை அவளுக்கு ஏற்கனவே தெரியும் மாமா. இதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என்று புரியாமல் அமைதியாகிவிட்டான் கோபி. அப்போது அவனுடைய செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். முருகேசன் அழைத்திருந்தார். எடுத்து பேசினான். டேய் கோபி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிடுவேன். அந்த வெட்டி பயலை அனுப்பி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லு என்று விட்டு அழைப்பை துண்டித்தார். பதட்டத்தோடு அஸ்வினை பார்த்தான் கோபி. அவனோ விழிகளில் வழியும் கண்ணீரோடு அமர்ந்திருந்தான். அச்சு, சித்தப்பா வராருடா என்றான். அவன் பதட்டம் கண்டு, ஏமாமா, அதனால என்ன? நான் போய் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளவுதானே என்று கேட்டான். அது இல்லடா, இப்போ நான் வேலையை விட்டுட்டேன். ஏன் வேலைக்கு போகலன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? உண்மையை சொல்லுங்க, எங்கோ வெறித்தவாறு கூறினான். விளையாடாதாச்சு, ஏற்கனவே அவருக்கு உன்னை கண்டா பிடிக்காது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னால தான் எனக்கு வேலை போச்சு அப்படின்னு உன்னை கரிச்சு கொட்டுவார். தப்பு செஞ்சால் வாங்கித்தானே மாமா ஆகணும். சும்மா இரு அச்சு, அவர் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் பேசுனா அது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அதுக்குன்னு வேலையை விட்டதை அவர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமா? இரு, வேற ஏதாச்சும் யோசிக்கலாம் என்றவன் யோசனையில் ஆழ்ந்தான். சரி விடுங்க மாமா, பார்த்துக்கலாம். நான் போய் இப்போ அவரை கூட்டிகிட்டு வரேன், போனால் சரியா இருக்கும் என்று விட்டு எழ முயன்றவனின் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தான் கோபி. தன் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அஸ்வினின் முகத்தை அழுந்து துடைத்து விட்டான். போதும் அழுதது, முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு போ. சரி மாமா என்று விட்டு எழுந்து சென்றான் அஸ்வின். முருகேசனிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்ற சிந்தனையிலேயே அமர்ந்திருந்தான் கோபி. என்னடா, எப்பவும் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவ, இந்நேரத்துக்கு எப்படி இங்கே இருக்க? மாமா வேலையை விட்டுட்டாரு திகைத்தார் அவர். ஏண்டா? கோபியோ அஸ்வினை முறைத்தான். டேய், உன்னதான் கேட்குறேன், ஏன் வேலையை விட்டுட்டான்னு கேட்டால் பதில் சொல்லாமல் அவனை முறைச்சிக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சித்தப்பா. என்னடா, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போது வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போகிற? ஏன், துரை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரே, உனக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறாரா என்ன என்றார் கிண்டலாக. அவர் கூறியதும் அதை பிடித்து கொண்டான் கோபி. ஆமாம் சித்தப்பா, அந்த முயற்சி பண்ணலாம்னு தான் இருக்கேன். என்னடா சொல்கிற, நிஜமாவா? சம்பாதிச்சு அவனோட லோனை தானே அடைச்சிக்கிட்டு இருக்கான், உனக்காக எல்லாம் செலவு பண்ணுவானா என்ன என்றார் அஸ்வினை மேலும் கீழும் பார்த்தவாறே. சும்மா இருங்க சித்தப்பா, எப்போ பார்த்தாலும் அவனை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. ஆமாம், துரை எவ்வளோ பண்ண வச்சுருக்கீங்க? உங்கள் மாமாவுக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கீங்களா? என்ன சித்தப்பா, இப்போ எதுக்கு அவன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட இருக்கிற பணத்தில் என்ன வண்டி வாங்க முடியாதோ வாங்கிக்கிறேன். எப்படி, இந்த சைக்கிள், ட்ரை சைக்கிள் இப்படி ஏதாச்சும் வாங்கி ஓட்ட போறியா என்ன? அஸ்வின் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். என்னடா வாயை திறக்க மாட்டேன்ற? அப்படியே பதிலுக்கு பதில் ஏதாச்சும் பேசுவியே, இன்னைக்கு என்ன வாயில் கொழுக்கட்டையா வச்சிருக்க? அவன் அதற்கும் பதில் சொல்லாமல் வேகமாக உள்ளே சென்றான். அடேங்கப்பா, இவனுக்கெல்லாம் எதுக்குடா கோபம்? கோபியின் முகத்தில் இறுக்கம் பிறந்தது. சித்தப்பா என்றான். அடப்போடா
என்றவரின் முன் தன் பாஸ்புக்கை எடுத்து வந்து நீட்டினான் அஸ்வின். என்கிட்ட இருக்கிற மொத்த பணம் இவ்வளவுதான். இதில் என்ன வண்டி வருமோ அதை வாங்கி ஓட்டட்டும் என்றான். அதை வாங்கி பார்த்தவர், பரவாயில்லையே, நான் கூட ஏதோ சம்பாதிக்க ஆரம்பித்ததும் சத்தம் இல்லாமல் கிளம்பி போயிடுவேன்னு நினச்சேன். உனக்கும் கொஞ்சம் நன்றியெல்லாம் இருக்கா? கோபிக்கு கோபம் ஏறத் தொடங்க அமைதியாக உள்ளே சென்று விட்டான். அஸ்வினோ பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். மறுநாள் கோபி அஸ்வினிடம் பணம் எல்லாம் எதுவும் வேண்டாம் என்று கூற அவனிடம் பேசி சமாதானம் செய்து சம்மதிக்க வைத்தான். அதன் பிறகுதான் ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பித்தான் கோபி. அப்போதும் முருகேசன், ரொம்ப திறமசாலிதான்டா நீ, காரை முழுங்கிட்டு பதிலுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்க என்று கிண்டலாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனாலும் அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை. அத்தனை நாட்கள் அவனுடைய முகத்திலிருந்து இறுக்கம் அப்போதுதான் விலகியது. மிகவும் சந்தோஷமாக கோபியை கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தான். அதன் பிறகே பழைய மாதிரி பேசி சிரிக்க ஆரம்பித்தான். ரிதிமா, அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. அவன் ஸ்ருதியை பிரிஞ்சதுனால தான் சோகமாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவனால தான் என்னோட வேலை போச்சு அப்படின்ற குற்ற உணர்ச்சியால் தான் அவனால் சகஜமாக இருக்க முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கப்புறம் கார் வாங்கி கொடுக்க எவ்வளவோ கேட்டான். ஆனால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னவோ சின்ன குழந்தைங்க ஸ்கூல் சவாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதிலேயே சந்தோஷமாக தான் இருக்கேன். அதனால தான் அதை ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பழைய மாதிரி 2 பேரும் சந்தோஷமாக பேசி சிரித்து விளையாடிக்கிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் உண்மையிலேயே ஸ்ருதியை மறந்துட்டானா அப்படின்னு அடிக்கடி யோசிப்பேன். அவங்க 2 பேரும் பழக காரணமாக இருந்ததும் நான் தான், அவங்க பிரிய காரணமாக இருந்ததும் நான் தான். அந்த வருத்தம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. நான் என்ன பண்ண முடியும் ரிதி? வருத்தத்தோடு கேட்டவனின் கையை பிடித்து ஆறுதல் அளித்தாள். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மாமா. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீங்களும் மறைச்சிட்டீங்கல்ல? இல்லைடா, ஸ்ருதியை அவன் மறந்துட்டான்னு நினச்சி தான் அதை பற்றி நான் உன்கிட்ட சொல்லலை. ஆனால் இன்னும் அவன் மனசில் அவள் இருக்கான்னு இப்போதானே தெரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரிதிமா. விடுங்க மாமா, பார்த்துக்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம். இல்லைம்மா, எதுவுமே பண்ண முடியாது. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அஸ்வின் வந்துவிட அதற்கு மேல் அந்த பேச்சை அப்படியே இருவரும் விட்டுவிட்டனர். ரிதன்யாவும் அதை மறந்து விட்டாள் என்று அவன் எண்ணி இருக்க அவனை ஸ்ருதியோடு சேர்த்து வைக்க இப்படி வேலைகள் செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ரிதிமா, நீ பண்ணதெல்லாம் சரிதான். ஆனால் அவன் என்னை விட்டுட்டு போனால் முதல்ல ஸ்ருதியே அவனை ஏற்றுக்க மாட்டா. மாமா, உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அவன் உங்களை விட்டுட்டு போனாதான் அவள் ஏற்றுக்க மாட்டா. நீங்கள் அவனை வேண்டாம்னு சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுவும் நீங்கள் சொல்லலை, நான் சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம 2 பேருக்கும் நடுவில் அவன் வர முயற்சி பண்ண மாட்டான். ஆனால் அச்சு கொஞ்சம் புத்திசாலிடா. அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா எல்லாமே அவனுக்கு புரிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவ? அவன் மார்பில் இருந்து விலகியவள் தன் கண்களை துடைத்து கொண்டு கூறினாள். எனக்கு அவனை பற்றி தெரியாதா மாமா? அதுக்கு தான் அவனை யோசிக்கவே விடாமல் அடுத்தடுத்த வேலையை பண்ண போகிறேன். அப்போது அடுத்து என்ன பிளான்? என்ன பண்ண போகிற? பண்ண போகிறது நான் இல்லை மாமா, வேறு ஒருத்தர். அன்று மாலையே அஸ்வினின் ஃப்ளாட்டை அடைந்தார் அவர். யார் அவர்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.